அனைவருக்கும் வணக்கம். முன்னோர்கள் கூறிய மருந்தை மிஞ்சிய உணவுகள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். முன்னோர்கள் பழமொழி மாதிரியே சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்றத பார்க்கலாம். கம்பு உடலுக்கு தெம்பு. அதாவது கம்பு எந்த அளவுக்கு நம்ம ஃபுட்ல சேர்த்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம உடல் ஆரோக்கியமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்து ஆளுங்கலாம் பார்த்தீங்கன்னா கேழ்வரகு, கம்பு இதெல்லாம் வந்துட்டு கூழாவோ இல்லை களியாவோ செஞ்சு சாப்பிடுவாங்க. அது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அப்போ என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்களோ எல்லாமே வந்துட்டு இப்போ ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சாமை உண்டால் ஆமை வயது. அதாவது சாமை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆமையோட ஆயுட்காலம் ரொம்ப ஜாஸ்தி. அதே மாதிரி நம்மளும் ரொம்ப நாள் உயிர் வாழலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. திணை இதயத்துக்கு துணை. ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் எதுவும் வராமல் இருக்கணும் அப்படின்னா திணையை ஏதாவது ஒரு வகையில் நம்ம ஃபுட்டில் சேர்த்துக்கணும். திணை மாவு, திணை புட்டு, திணை தோசை, திணை கூழ் எப்படியாவது நம்ம ஃபுட்டில் சேர்த்துக்கணும். வரகு உண்டால் வருங்காலம் பார்க்கலாம். அதாவது கொள்ளு பேரன் கல்யாணத்தை கூட பார்க்கலாம். குதிரை பலம் பெற குதிரைவாலி. குதிரைவாலி அரிசி நம்ம ஃபுட்டில் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா குதிரை அளவுக்கு நமக்கு பலம் இருக்கும். இப்போ 40+ ஆச்சு அப்படின்னாலே என்னமோ 60+, 70+ அந்த மாதிரி இருந்தால் என்ன ஃபீல் வருமோ அந்த ஃபீல்லாம் இப்போ ஃபீல் ஆகுது. அந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கிற ஃபுட்டு இருக்குது. நம்ம மாடர்ன் வேர்ல்டு, மாடர்ன் கல்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஆரோக்கியத்தை ஸ்கிப் பண்ணிட்டு ஆடம்பரத்தை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம். அதனால தான் ஆரோக்கியமும் அது நம்ம கைமீறி போயிட்டுருக்கு. கேழ்வரகு சர்க்கரையே விலகு. கேழ்வரகு நம்ம ஃபுட்டில் எந்த அளவு சேர்த்துக்கிறோமோ அந்த அளவு சர்க்கரை நோய் வராது அப்படின்னு சொல்லுவாங்க. சோம்பல் நீக்கும் சோளம். சோளம் அப்படின்னு பார்த்தோன்னா அதுலேயே வந்துட்டு ஸ்வீட் கார்ன் இருக்குது, நார்மல் கார்ன் இருக்குது. ஸ்வீட் கார்ன் சாப்பிட்றதுக்கு ஈஸி, டேஸ்ட்டாகவும் இருக்குன்ட்டு நம்ம அதை தான் ப்ரிஃபர் பண்ணி வாங்குகிறோம். ஆக்சுவலாக நார்மல் கார்ன் தான் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அது நம்ம மென்று சாப்பிடும்போது பல்லுக்கும் உறுதி, உடலுக்கும் உறுதி. ஆனால் நம்ம ஈஸியாக எது இருக்கோ, ஈஸியாக எப்படி நம்ம எடுத்துக்கலாமோ அதை தான் நம்ம எடுத்துக்கிறோமே தவிர ஹெல்த்தியை ஸ்கிப் பண்ணிடுறோம். ரொம்ப இல்லைனாலும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம ஓரளவு ஃபாலோ பண்ணாதான் இருக்கிற வரைக்குமாவது நோய் நொடி இல்லாமல் ஹெல்த்தியாக இருக்கலாம். இப்பயுமே கம்மங்கூழ், கேழ்வரகு கூழ் இது எதுவாக இருந்தாலும் நாங்கள் செஞ்சு விரும்பி சாப்பிடுவோம் அப்படின்றவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.